இந்த தைப்பூசத்தினுடைய அடிப்படை ஆழமான கருத்து என்னன்னா, தாயினுடைய அனுகிரகம் இருந்தால் தான் ஒரு விஷயத்தில் வெல்ல முடியும்னு சொல்லாமல் சொல்லுகிறான் தமிழ் கடவுளாகிய முருகன். இல்லையா? தாயார் வேல் கொடுக்குறார். அந்த வேலை வாங்கினோடனே தன் உடம்பெல்லாம் செலுத்து வேர்க்கக்கூடிய இடம் சிக்கல்னு சொல்லப்பட்டிருக்குது. இதில் கூட ஒரு உன்னிப்பாக கவனித்தோம்னா, எல்லா இடத்துலையும் வேல் இருக்கும், சேவல் கொடி இருக்கும். பழனியில் அவன் வச்சிருக்கிறது பேர் தண்டன் பேர், தண்டாயுதபாணின்னு பேர். சார் நான் நிராயுதபாணியாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் தண்டாயுதபாணியை கும்பிட்டா ஜெயிச்சிடலாங்கிறது தான் அந்த நிகழ்வு. அப்போ காவடி எடுத்து கொண்டு வரணுமா அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் 2 விஷயமே தொடர்ந்து கொண்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் தான் 2 விஷயம், ஜீவாத்மா பரமாத்மா, லாபம் நஷ்டம், கஷ்டம் இஷ்டம், இப்படி எல்லாம் போய் கொண்டே இருக்கும் பொழுது பணிச்சுமையை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து பொருளாதார சூழ்நிலையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் காட்டி குடும்ப சுமையை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். சார் ஏன் குடும்ப சுமைக்கு வந்தீங்க அப்படின்னா, எல்லாருமே சன்னியாசியாக போயிடணும்னு தான் நினைக்கிறோம், நான் உள்பட. அப்போ அந்த குடும்ப சுமையை சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கணும்னா கந்தனுடைய பாதத்தை சரணாகதி அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் இருக்குது. தாயாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது, அதே நேரத்தில் மனைவியும் விட்டு கொடுத்துடக்கூடாது. தொழிலில் லாபம் மட்டுமே முக்கியம் கிடையாது, தொழிலை என் பின்னாடி என் சங்கதிகளும் நடத்தணும். என்ன பெரிய படிப்பு படித்திருந்தாலும் தன் குல தொழிலுக்கு வரணும், அப்போ தான் அது நீடித்திருக்கும். இப்படி இந்த காவடியில் 2 பக்கம் இருக்குது. இந்த 2 மலையிலையும் நம்ம சமமாக முருகனே கதின்னு இருக்கணுங்கிறதுக்காக தான் அது மேலே ஒரு பட்டு துணி மூலம் போற்றக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த பட்டு எதுக்கு தெரியுமா? தன்னுடைய தீய குணங்களெல்லாம் பட்டு போயிடணும், தன்னுடைய செயல்களெல்லாம் பட்டு போயிடணும். முருகனையே இஷ்டமாக எடுத்துக்கிட்டோம்னா மென்மையான பட்டு போல் நம்ம வாழ்க்கை உண்டு அப்படிங்கிறக்காக தான் இந்த காவடி. இது